ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை பருப்பில் நம்ம இன்றைக்கி வந்து வெங்காயம் போண்டா தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அந்த செய்யறதுக்கு முன்னாடி இப்போ வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இன்க்ரீடியன்ஸே பார்த்துடலாம். ரேஷன் கடை பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம், நல்லா ஊற வச்சு. இதில் வந்து பச்சை மிளகா, இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம். புதினா, வெங்காயம். இந்த கிளாஸ்க்கு தான் நாங்கள் பருப்பு அளந்து போட்டிருக்கோம். நாங்கள் பருப்பு அரைக்கும்போது அதில் உப்பு போட்டோம், அதனால் நாங்கள் உப்பு போடலை. நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இது அரிசி மாவு போட போகிறோம். முறுமுறுப்புக்காக அரிசி மாவு கொஞ்சம் போட்டிருக்கோம். காரம் கம்மியாக இருக்குது, அதனால கொஞ்சம் மிளகாத்தூள் நாங்கள் போடுறோம். பச்சை மிளகா போட்டிருக்கோம். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் போடுறோம். நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இனி எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு சுடுறது காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ எண்ணெய் சட்டி வச்சுட்டோம், எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானது கூட போட்டுக்கலாம், காட்டுறேன் உங்கள்கிட்ட. போட போகிறோம், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாம் போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா, நல்ல ப்ரௌன் கலராக வந்துச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்களா, இதே மாதிரி எல்லா உருண்டையும் போட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். சுட்டு முடிச்சிட்டோம். இப்போ என் பொண்ணும் என் பையனும் சேர்ந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவும் வெங்காயம் போண்டா பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து டேஸ்டிங்காக எடுத்துருக்கோம். நானும் என் தம்பியும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பெருசு பிடிக்கும், இது பெருசு குட்டி குட்டி எடுத்துக்கோ. அப்படின்னா உள்ள நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இந்த மாதிரி நோம்புக்கு போயிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. இங்கே வாங்க வேணாம். நோம்புக்கு போயிட்டு நோம்புக்கு போய் இந்த கடைக்கு இந்த மாதிரி ஏதோ சாமான் வாங்கிட்டு பண்ணி பாருங்க ஒரு நாள். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கஞ்சிக்கு நம்ம இது மாதிரி தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். கடையில் போய் வாங்க வேணாம், நீங்கள் ஜஸ்ட் பொருளை மட்டும் வாங்கினா போதும். இதுக்கு என்ன வேணுமோ கடையில் வாங்கவே வேணாம், அதுதான் என்ன சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இல்லை அடுத்த வீடியோ போட முடியும். பாய்.